என்னது வீட்டை சுத்தமாக வச்சுக்க கற்பூரம் போதுமா? ஆமாங்க, கற்பூரம் இருந்தால் போதும். வீட்டில் எந்த ஒரு சின்ன பூச்சி கூட வராது. வீட்டை எப்போவுமே பளிச்சுன்னு வச்சுக்கலாம். அது எப்படின்னு இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வெல்கம் டு கிச்சன் டிப்ஸ் இன் தமிழ். இன்றைக்கி வீடியோவில் ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் இந்த மாதிரி பழைய கேலண்டர் அட்டை நிறைய இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேலண்டரை யூஸ் பண்ணி நம்ம இன்ஸ்டண்ட்டாக ஒரு எக்ஸாம் பேட் ரெடி பண்ணலாங்க. நம்ம குழந்தைங்களுக்கு எக்ஸாம் பேட் இல்லை அப்படின்னா கடைக்கு போய் வாங்க முடியாத டைமில் இந்த மாதிரி கேலண்டர் அட்டையை யூஸ் பண்ணி எக்ஸாம் பேட் ரெடி பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி ஒரு பைண்டர் கிளிப் இருந்தால் போதுங்க. இந்த கிளிப்பை நீங்கள் மேலே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு பேட் ரெடி பண்ணி கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த அட்டைக்கு வந்து நீங்கள் ப்ரௌன் ஷீட்டோ இல்லைனா கலர் ஷீட், கிஃப்ட் ஷீட் எது இருந்தாலும் நீங்கள் பேக் பண்ணி கொடுக்கலாம். அந்த மாதிரி பேக் பண்ணிட்டீங்கன்னா இது பார்க்க கேலண்டர் மாதிரியே தெரியாது. இப்போ நீங்கள் இந்த பைண்டர் கிளிப்பை யூஸ் பண்ணி நீங்கள் இதை எழுதுறதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு டக்குன்னு ஒரு அவசரத்துக்கு இதை ரெடி பண்ணி கொடுங்க. அதே மாதிரி இதை நீங்கள் கிச்சன் ரூமில் ஒரு ஆணிலையோ இல்லைனா வால் ஹூக் இருந்ததுன்னா அதை மாட்டிட்டு இதை நீங்கள் கிச்சனில் ஒரு பேடாக யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு ஏதாச்சும் வந்து கிச்சனில் பொருட்கள்லாம் காலி ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம அதை வாங்க மறந்துடுவோம். ஸோ அந்த மாதிரி என்னென்ன வாங்கணுன்றதை நோட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இதை நம்ம கிச்சன் ரூமில் ஒரு நோட் பேடாக யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு செலவே இல்லாமல் வீட்டில் இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க. அடுத்துட்டு இப்போ என்னென்னு பார்க்கலாங்க. நான் இப்போ ஒரு வாட்டர் பாட்டிலுடைய மூடி தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மூடி யூஸ் பண்ணி நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான டிப் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் குழந்தைங்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்க கதவை விளையாட்டாக வந்து சாத்திடுவாங்க. சாத்துறப்போ கையெல்லாம் மாட்டிக்கும். ஸோ சின்ன குழந்தைங்களா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சேஃப்டியான ஒரு டிப் தாங்க இது. இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலுடைய மூடியில் டேப்பை கொஞ்சமாக ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி டேப்பை ஒட்டி டோருடைய சைடில் இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி ஒட்டிட்டிங்க அப்படின்னா அவங்க ஸ்பீடாக சாத்தினாலும் கதவில் கையை வைக்க முடியாது. கதவு வந்து க்ளோஸ் ஆகாது. ஸோ இந்த மாதிரி குழந்தைங்க விளையாட்டாக இருக்காங்க அப்படின்னா துருத்துருன்னு இருக்க குழந்தைங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வீட்டில் ஒரு ரெடி பண்ணி வைங்க. டோரில் டக்குன்னு அவங்க சாத்துறப்போ டோர் க்ளோஸ் ஆகாமல் அப்படியே நிற்கும். குழந்தைங்க சில டைம் உள்ளே போய்ட்டு லாக் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஒட்டிட்டிங்கன்னா க்ளோஸ் பண்ணும்போது அது வந்து இடிக்கும். அடுத்துட்டு இப்போ என்னென்னு பார்க்கலாங்க. நம்ம மிக்ஸி ஜார்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே இந்த மாதிரி வச்சுருவோம். இந்த மாதிரி வைக்கிறதுனால கீழ்ப்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபங்கஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஏன்னா அங்கே காற்று வசதி இல்லை. அதனால் ஃபங்கஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு ஒரு மாதிரி அடை மாதிரி இருக்குங்க அழுக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ எப்போவுமே வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த பக்கமாக கவுத்து வைக்கக்கூடாதுங்க. ஏன்னா உள்ளே வந்து காயாது, கீழவும் காயணும் அப்படின்னா இந்த மாதிரி மிக்ஸி ஜாரை க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுருங்க. இப்போ 2 பக்கமே காயுங்க. அதனால் அடியில் வந்து அந்த ஃபங்கஸ்லாம் வராது. மிக்ஸி ஜாரை புதுசு மாதிரி இருக்கும். க்ளீன் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் பார்க்கலாங்க. நம்ம குழந்தைங்க விளையாட்டாக இந்த மாதிரி கிராஃப்ட் எல்லாம் பண்ணுறேன் அப்படின்ட்டு இந்த ஃபெவிகாலெல்லாம் வந்து ஒட்டுவாங்க. அப்போ கையில் தெரியாமல் ஒட்டிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒட்டிட்டு ஒரு மாதிரி கையெல்லாம் பிளாக் ஆகிடும். அது கையிலேருந்து அவ்வளோ ஈஸியாக வராது. ஸோ அது ஈஸியாக வரத்துக்கு இந்த மாதிரி ஒரு ட்ராப் அளவு கோகோனட் ஆயில் இருந்தால் கையில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் கையை வந்து எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். அந்த கரையும் வந்து நம்மளுக்கு இருக்காது. கருப்பு கலரில் ஒரு மாதிரி கரை மாதிரி ஆகிடும் கை. ஸோ இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு கிளாத் வச்சு தொடச்சி பாருங்கள். அந்த கரையெல்லாம் போயிடும். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. நம்ம குழந்தைங்களுக்கு கோல்டு செயின்லாம் போட்டு விடுறப்போ சேஃப்டியாக இருக்கிறதுக்காக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு செயின் கீழே விழுந்தாலும் அவங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியாது. ஸோ அதனால் நம்ம சேஃப்டிக்கு இந்த ஹூக் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல கொஞ்சமாக டேப்பை கட் பண்ணி நல்லா சுற்றி விட்டுருங்க. இந்த மாதிரி சுற்றிட்டிங்க அப்படின்னா அந்த ஹூக் கழண்டே வராது. ஸோ நம்மளா ஓப்பன் பண்ணாதான் அது ஓப்பன் ஆகும். அது வரைக்கும் அந்த ஹூக் வந்து கழண்டு வராதுங்க. ஸோ சின்ன குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் கோல்டு செயின்லாம் போட்டு விட்டுறப்போ இந்த டிப்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப சேஃப்டியாக இருக்கும் செயின். அதே மாதிரி இதில் இன்னொரு டிப்பும் இருக்குங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு இந்த ஹூக் வந்து முடியில் மாட்டிட்டு ஒரு மாதிரி சிக்கு மாதிரி ஆகிடும். அது எடுக்கிறப்போ அந்த முடியே வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் அதில் மாட்டிட்டு. ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கும் இந்த டேப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி சுற்றி விட்டுட்டிங்க அப்படின்னா இது வந்து முடியில் கூட மாட்டாது, சேஃபாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. லாஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாங்க. நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைப்போம். இந்த மாதிரி ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்போ அந்த ஸ்நாக்ஸில் நம்ம என்ன தான் க்ளோஸ் பண்ணி வச்சாலுமே ஏர் டைட்டாக வச்சாலுமே அதில் எறும்புங்க வந்துடும். நம்ம ஒரு பிஸ்கெட் பேக்கெட் பிரித்து ஓப்பனாக வச்சுருந்தாலும் அதில் எப்படியாச்சும் எறும்பு வந்துடுங்க. ஸோ அந்த மாதிரி எறும்புலாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஒரு கற்பூரம் பேக்கெட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பேக்கெட்டில் வர சின்ன கற்பூரம் பேக்கெட் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்துக்கோங்க. ஒரு சேஃப்டி பின் எடுத்து ஒரு 2-3 ஹோல்ஸ் அந்த பேக்கெட்டில் போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் அந்த ஸ்நாக்ஸ் டப்பாவில் ஒரு மூலையில் போட்டு விட்டுருங்க. போட்டுட்டிங்கன்னா எறும்பு வரவே வராதுங்க. நீங்கள் ஸ்வீட்டே வச்சாலும் கண்டிப்பாக அதில் எறும்பு வராது. இதுக்காக நீங்கள் எறும்பு சாக் பீஸ்லாம் கிழிக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை.
ஸோ இந்த மாதிரி ஒரு கற்பூரம் பாக்கெட்டை அதுக்குள்ளே போட்டு வைங்க. ஹோல்ஸ் மட்டும் போட்டு வைங்க. ஓப்பன் பண்ணாதீங்க. இந்த மாதிரி போட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக வராதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நம்ம வீட்டில் எங்கே எறும்பு தொல்லை அதிகமாக இருந்தாலும் அந்த இடத்துல எறும்பு சப்பீஸ்லாம் கிழிக்காதீங்க. அது குழந்தைங்களுக்கு நல்லதில்லை. தெரியாமல் கூட இது வாயில் வச்சுப்பாங்க. எங்கெல்லாம் இந்த மாதிரி எறும்பு தொல்லை அதிகமாக இருக்கோ அங்கே கற்பூரத்தை லைட்டாக நீங்கள் தூள் பண்ணி போட்டு விட்டுட்டிங்க போதுங்க. ஒரு எறும்பு கூட இருக்காது. எறும்பெல்லாம் செத்து போயிடும். அந்த வாசனைக்கு வரவே வராதுங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிச்சனில் கூட ஷெல்ஃபில் நிறைய இடத்துல எறும்பு தொல்லை அதிகமாக இருக்கும். அங்கே கூட நீங்கள் இந்த மாதிரி கற்பூரத்தை நீங்கள் தூள் பண்ணி போடுங்க. இல்லைனா பேக்கெட்டாக கூட ஸ்டோர் பண்ணி வைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.